ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு என்னுடைய கிளினிக்கு ஒரு 2 மணிக்கு எனக்கு வந்து கிளினிக் முடியும். திரும்பி வந்து என்னுடைய பைக்கில் நான் வந்து வந்துக்கிட்டு இருந்தேன். காலையில் அவசர அவசரமாக போவோம். திரும்பி வரும்போது நிதானமாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு. அப்போ வந்து ஒரு தாட் வந்து எனக்கு சர்ஃபேஸ் ஆச்சு. இது என்ன தாட்டுனா, இன்டலெக்சுவலாக நிறைய பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டுமே வந்து ஜாஸ்தியா வந்து ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஏன் இருக்கு? இது ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து சரியா வந்து பிடிபடவே இல்ல. அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டேன் வண்டிய. அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாரி இருந்தது. அங்க உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு ரேண்டமா வந்து சில தாட்ஸ்லாம் வந்தது. ஸோ அத வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிறலாம். ஸோ ரேண்டமா வந்தாலுமே அது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். கம்ப்ளீட்டா பாருங்க. 1 ஆர் 2 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ த திங் இஸ் இந்த நெறைய திங்க் பண்றவங்க என்னன்னா, அந்த இன்டலெக்சுவலா இருக்கிறவங்க, அந்த சொல்யூஷன் ஓரியன்டடா வந்து திங்க் பண்ணுவாங்க. லாஜிக்கலா தான் அவங்க வந்து நெறைய இருப்பாங்க. ஸோ லாஜிக்கலா இருக்கிறவங்க நெறைய சொல்யூஷன் ஓரியன்டடா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தே ஆகணும். இல்ல அப்டின்னா அத பத்தி கன்க்ளூஷன் வர வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹேபிட்டாவே வந்து மாற ஆரம்பிச்சுரும். ஆனா நம்ம பிராக்டிகலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எமோஷனல் வந்து கலந்து இருக்கும். ஸோ எமோஷனலா ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா, அந்த எமோஷன் பாஸ் ஆகும்போது, கூடவே சேர்ந்து அந்த சிச்சுவேஷனுமே வந்து சரியாயிரும். அதே மாரி அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும்போது, நம்மளுடைய கம்ப்ளீட் வந்து சர்க்கம்ஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆயிரும். அந்த ப்ராப்ளமும் அப்படியே போயிரும். ஆனா, இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே ஓவர் திங்க் பண்ணி, அந்த ப்ராப்ளத்த மைண்டுக்குள்ளேயே வந்து காம்ப்ளிகேட் பண்ணிருவாங்க. ஸோ இதுதான் அந்த ஓவர் திங்கிங் பேட்டர்ன். அந்த லூப். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த கன்க்ளூஷன் வர வரைக்கும். ஐ ஹேவ் சீன் பீப்பிள் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கூட பழைய விஷயங்கள வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நடந்த விஷயங்களுடைய எமோஷன்ஸ்லாம் இன்னும் அவங்கள வந்து தாக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து இந்த ஓவர் திங்கிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. எல்லா விஷயங்கள் என்னென்ன நடக்குதோ, சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்கும். அத அப்படியே வந்து பெர்சனலா எடுத்துக்கிட்டு, டக்குனு வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிருவாங்க. இப்படி இருக்கும்போது வந்து அது அப்படியே அவங்களுடைய மெமரியில வந்து அந்த எமோஷனா வந்து ஸ்டோர் ஆகி, திரும்ப திரும்ப அவங்க வந்து அவங்களுடைய அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டிய, அந்த ஒரு மெமரி கெப்பாசிட்டிய இந்த மாரி ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு பதிலா, ப்ராப்ளத்த வந்து உருவாக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. இது நடக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, தோனி சொல்ற மாரி தான். எது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அத பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் தான் மேக்ஸிமம் 90%க்கு மேல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு, எத கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அத மட்டும் யோசிச்சாலே போதும். இது ரொம்ப சிம்பிளா சொல்லிறலாம். ஆனாலுமே நம்ம மைண்ட் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த பக்கமே போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அது மேல கொஞ்சம் அவேர்னஸ வச்சுட்டு, அப்படி போகுது அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து இன்னொரு பக்கம் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சிம்பிளா அது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தேன். ஒரு 2, 3 மாசம் முன்னாடி. அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெர்ப்ளெக்ஸிட்டியோட சிஇஓ. அவர்கிட்ட வந்து கோபிநாத் சார் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாரி அந்த அந்த பாட்காஸ்ட் இருக்கும். அதில பார்த்தீங்க அப்படின்னா, கோபிநாத் சார் கேட்டிருப்பாரு. சிஇஓட வேலை என்ன? அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அவரு எப்படி பெர்ப்ளெக்ஸிட்டி சிம்பிளா சொல்லுவோமோ, அதே மாரி சிம்பிளா வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கும் ஒரு நாள்ல. அந்த 10 ப்ராப்ளத்துல முக்கியமான ஒரு 3 ப்ராப்ளத்த வந்து நம்ம வந்து பிரையாரிடைஸ் பண்ணிட்டு, அந்த 3 ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். இவ்வளோதான். பிரையாரிட்டி அண்ட் சால்விங். இவ்வளோதான் ஒரு சிஇஓட வேலை. ஸோ இதே மாரி நம்மளுமே எந்த ப்ராப்ளத்த கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அத பத்தி யோசிக்கணும். அதே மாதிரி எத வந்து இது பண்ண முடியுமோ, அது ஆட்டோமேட்டிக்கா அது டைம் வந்து சரி பண்ணிரும். இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 4, 5 ப்ராப்ளம் உங்க மைண்ட்லயே வந்து சர்ஃபேஸ் ஆகும். இன்னைக்கு வார் ஓடிட்டுருக்கு. வார போயிட்டு நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலுமே இந்த கோல்ட் ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. எல்லா பிரைஸஸுமே ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸ்டாக் பிரைஸஸ்லாம். நம்ம எந்த இடத்து மேல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்? எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிரணும் ஃப்யூச்சருக்காக? எப்படி வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கணும்? இப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரோல் ஏரியா எதுவோ அத வந்து நம்ம கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிர்றோம். அதே மாரி நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்லயோ, இல்ல நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்லயோ அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இவங்க ஏன் நம்மள வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க? இப்படி யோசிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ண முடியும்? அத வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த இந்த ஏரியாஸ்லலாம் வந்து நம்மளுடைய ஓவர் திங்கிங்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் லாஜிக்கலா எனக்கு வந்து ரேண்டமா தோணுன தாட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
பட் ஐ ட்ரஸ்ட் தட் இது வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது, இதே மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, this is Dr. Dinesh Babu signing off. Bye bye.